Good morning, my dear children of National Higher Secondary School, right from 6th standard to 12th standard, and also the parents. எல்லோருக்கும் எனது காலை வணக்கம். தேசிய மேல்நிலைப் பள்ளியினுடைய ஹையர் செகண்டரி செக்ஷன், ஹையர் செகண்டரி கம்பார்ட்மெண்ட், அது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த கல்வியாண்டை துவங்க இருக்கிறது. இருந்தாலும் 11ஆம் வகுப்பிலே மாணவர் சேர்க்கைக்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் வீட்டு குழந்தைகள் மற்றும் அருகாமையில் இருக்கின்ற குழந்தைகளை கிராமப்புறத்திலிருந்தோ நகரப்புறத்திலிருந்தோ தேசிய மேல்நிலைப் பள்ளியில் ஏன் சேர்க்க வேண்டும் என்பதனை நீங்கள் முன்னதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அவா. பாரம்பரியமிக்கமான இந்த பள்ளியிலே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருந்த பொழுதும் கூட சுமார் 5000 மாணவர்களை பெற்றிருந்த இந்த பள்ளி அன்றிலிருந்து இன்று தொட்டு 95% குறையாமல் ரிசல்ட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறது. நான் தலைமை ஆசிரியராக இருந்த பொழுது 10th ஸ்டாண்டர்டில் சுமார் 850 மாணவர்களையும், ஹையர் செகண்டரி 12th ஸ்டாண்டர்டில் ஒரு 900 மாணவர்களையும் மாணாக்கர்களையும் அனுப்புவது வழக்கம். அநேகமாக எல்லோருமே தேர்ச்சி அடைந்து விடுவார்கள். ஆயினும் இந்த மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுப்பதிலே நாங்கள் எவ்வாறெல்லாம் ஆர்வம் காட்டுகிறோம் என்பதற்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன. 11th ஸ்டாண்டர்டில் 12th ஸ்டாண்டர்டிலே தேசிய மேல்நிலைப் பள்ளியிலே 2 வகையான பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 2 வழிகளில் we give instruction both in English medium and also in Tamil medium. ரெண்டிலுமே எல்லா பாடங்களும் புகட்டப்படுகின்றன. அதனை கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் என்றும் வொகேஷனல் சப்ஜெக்ட்ஸ் என்றும் பிரிக்கலாம். அல்லது கோர் சப்ஜெக்ட்ஸை அகாடமிக் கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் என்றும் அகாடமிக் எஜுகேஷன் என்றும், அதே போல் வொகேஷனல் சப்ஜெக்ட்ஸை வொகேஷனல் எஜுகேஷன் என்றும் 2 பிரிவுகளாக பிரிக்கின்றோம். இவர் எல்லாவற்றுக்கும் காமனாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உண்டு என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். 6ஆம் வகுப்பிலிருந்து அல்லது கீழ் வகுப்பிலிருந்து பிரைமரி எஜுகேஷனிலிருந்து தெரிந்து வருகின்ற மாணவன் தன்னுடைய LSRW ஸ்கில்லை வளர்த்து கொண்டே வந்த அந்த மாணவன் 11ஆம் வகுப்பினை அடையும் பொழுது எதிர்பார்க்கக்கூடியது என்னவென்றால் அப்ரிசியேஷன் ஆஃப் லாங்குவேஜ். அது திறம்பட எல்லா மாணவர்களுக்கும் வரவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அதை வரவழைக்க வேண்டும். அதற்கு 2 நியமன விதிகள் இருக்கின்றன. ஒன்று, மாணவர்கள் தங்களுடைய மொழி பாடங்களில் ஆர்வத்தினை முழுவதுமாக காட்ட வேண்டும். ஆசிரியர்கள் அடிப்படை அறிவு பெறாத மாணவனாக இருந்தாலும் அடிப்படை அறிவினை மொழியில் வளர்த்துவிட்டு அதற்கு பிறகு அந்த மொழி பாராட்டுதலை தன்மையினை வளர்த்து கொடுத்தல் அவசியமாகிறது. எனவே அந்த மாணவர்கள் எல்லோரும் தமிழ் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அடிப்படையிலே அவர்கள் இலக்கிய நயம் பாராட்டுதல் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டோமே என தன்னிச்சையாக அந்த மாணவன் அந்த மொழி பாடங்களில் தனது திறமையினை காட்டுகின்றான். அந்த மாணவன் அவ்வாறு காட்டுகின்ற பொழுது இலக்கணத்தில் அதிகமான கவனம் செலுத்தியிருந்த மாணவனாக இருத்தல் வேண்டும். அதனை வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். ஒரு மாணவனுக்கு ஃபண்டமெண்டலாக கிராமர் புரியவில்லை என்றால் தான் மொழி சரியாக வளராது. எனவே கவனம் செலுத்த வேண்டியது மாணவன், ஆர்வத்தினை வளர்த்துக் கொள்ள வேண்டியது மாணவன். அந்த ஆர்வத்தின் மூலமாக அவனை வழிநடத்தி நல்ல மொழியாளனாக ஆக்க வேண்டியது ஆசிரியர். அதை தரவல்ல ஆசிரியர்கள் தேசிய மேல்நிலைப் பள்ளியிலே இருக்கின்றார்கள். ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலும் மாணவர்களிடம் நான் சில விஷயங்களை கண்டு கொண்டிருக்கின்றேன். English is the easiest language on which we can fly and travel. ஒரு மைக்ரண்ட் பேர்ட் மாதிரி பறக்கலாம். ஆனால் அதை கண்டு பயத்தினை வளர்த்துக் கொள்கின்றார்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் they have to shed off fear. ஏதோ ஒரு புரியாத காட்டிலே நுழைவது போல் ஆங்கில பாடத்திற்குள் செல்லுதல் கூடாது. ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃப்ரீலி. தவறாக இருக்கலாம். there is a teacher to correct you. There are smart classes to listen.
There are English textbooks to read. Reading makes the boy to become perfect. அந்த ரீடிங்கை வளர்த்துக் கொள்கின்ற பொழுது ஸ்பீச், அப்பொழுது ஆங்கிலத்திலே நாம் எளிமையாக பேச முடியும். Speak in English freely and enjoy English language as much as you can. Avoid inferiority complex. நம்மால் பேச முடியாது என்கின்ற தன்னம்பிக்கையை இழக்கின்ற பொழுதுதான் மாணவன் மொழியில் தங்கி விடுகின்றான். அவ்வாறு இருத்தல் கூடாது. Listen. Speak at least 2 or 3 sentences in English in the class. Moreover, you read English newspapers. Keep on dictionary with you. அந்த டிக்ஷனரியை வைத்துக் கொண்டு புரியாத வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்து கொள்ளுங்கள், ஆசிரியரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். You are expected to read English newspapers daily. இதர பாடங்களுக்கு வருவோம். மேத்தமேட்டிக்ஸ், நான் ஏற்கனவே சொன்னது போல் அது உங்களிடம் கீழ்வகுப்பிலே there are a few acquired fundamentals. நியூமெரிக்கல் எபிலிட்டியை வளர்த்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஹையர் செகண்டரி 11th and 12th வருகின்ற பொழுது பாடத்திட்டங்கள் எதிர்காலத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு ஹையர் ஆர்டரிலே வைத்திருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த நியூமெரிக்கல் எபிலிட்டி ஆன் விச் யூ ஹேவ் டு பில்ட் யுவர் மேத்தமேட்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஒரு வருடத்தில் இருக்கின்ற நாட்கள் போதாதுதான். அதிக நேரம் நீங்கள் உழைத்தால் அன்றி 11, 12 வகுப்புகளிலே மதிப்பெண் பெறுவது மிகவும் கடினம். எனவே ரிப்பீட்டட் பிராக்டிஸ், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் அண்ட் ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன், இவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை பாதையை உயர்த்தி செல்லும். ஃபார் ஹையர் செகண்டரி எஜுகேஷன், the nuances in mathematics learnt in 11th and 12th are the medium on which you have to travel for the college education. அதேபோல் physics, it is a concept subject. அங்கே நார்மல் பிசிக்ஸ் இருக்கிறது, அதை ஜெனரல் பிசிக்ஸ் என்று சொல்லுவோம். அப்ளைட் பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் பல சாப்டர்ஸாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். அதை பின்னர் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அப்பொழுது அந்த சாப்டர்ஸ் ஒவ்வொன்றிலும் ஆர்வம் காட்டுதல் வேண்டும். There are different areas on which you have to understand physics in a different manner so that you can have an entire knowledge of physics. So it is the physics for the future. There are excellent books, and Tamil Nadu textbook has developed and created and texturized one excellent physics book with excellent fonts. அதை நன்றாக படித்து புரிந்து கொண்டு ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் செய்கின்ற அளவிற்கு நீங்கள் தயார் செய்து கொள்ளுதல் வேண்டும். இதில் வெவ்வேறு ஏரியாவை பிடித்து கொண்டால் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது தெர்மோடைனமிக்ஸ் அல்லது தெர்மல் பிசிக்ஸ் அல்லது ஆப்டிக்ஸ் என்று வைத்துக் கொண்டால் இதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தேவையான லெபார்டரியில் எக்ஸ்பெரிமெண்ட் செய்வதற்கெல்லாம் தேசிய மேல்நிலைப் பள்ளியில் அட்வான்ஸ்ட் லெபார்டரிஸ் இருக்கிறது. கெமிஸ்ட்ரி, நார்மலி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி are there. இதில் எல்லா பள்ளிகளிலும் பார்த்தோமேனால் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் மட்டும் வைத்திருப்பார்கள். நாங்கள் இங்கே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலே எக்ஸ்பெரிமெண்ட் செய்கின்ற அளவிற்கு தயார் செய்து வைத்திருக்கின்றோம். கல்லூரிகளுக்கும் அழைத்து செல்லுகின்றோம். அங்கே மாணவர்களுக்கும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. பயாலஜி, பேசிக்ஸ் ஃபார் பயாலஜி, அதோடு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இன் பயாலஜி. இதை தெரிந்து கொள்வதற்கு இங்கே உங்களுக்கு இன்டராக்டிவ் போர்ட்ஸ் இருக்கிறது. அதன் மூலமாக டவுன்லோட் செய்து புரிந்து கொள்ளலாம். நல்ல ஆசிரியர் உங்களுக்கு உதவுவார்கள். அதன் மூலமாக பின்னால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அதே போல பிஃபார்ம், அதே போல பிபிஎஸ்சி, ஏன் முயற்சி செய்தால் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை தத்துவங்களை தரக்கூடிய பாடத்திட்டங்களை பயன்படுத்திக் கொள்வது மாணவர்கள் கடமை. We have teachers with capabilities, excellent capabilities, and they are very much experienced. They know how to feed the students according to the taste of the students
and they know the appropriateness. மேலும் homework, assignment, weekly test, monthly test, regular exams எல்லாவற்றையுமே முறையாக கண்டக்ட் பண்ணி அதற்கு மார்க்குகளையும் கொடுத்து பெற்றோரையும் அழைத்து விளக்கி சொல்லி ஆர்வம் காட்டுகிறார்கள். ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், மாணவன் செலுத்த வேண்டிய கவனத்தையும் காட்ட வேண்டிய ஆர்வத்தையும் செய்ய வேண்டிய அந்த ஒவ்வொரு நாள் பணியினையும் முறையாக செய்து வந்தால் மதிப்பெண்ணை உயர்த்துவது என்பது நிச்சயம் நடக்கக்கூடிய விஷயம். வொகேஷனல் எஜுகேஷனுக்கு வருவோம். ஜெனரல் மெஷினிஸ்ட், இதனுடைய நோக்கம் என்ன? ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பு முடித்த உடனேயே ஒரு ஃப்ரீலான்ஸ் ஸ்கில் செட்டை பயன்படுத்தி கொண்டு அவன் ஒரு தொழிலுக்கு செல்லலாம். தேவையானால் இன்ஜினியரிங் கல்லூரிக்கும் பாலிடெக்னிக்கும் செல்லலாம். அதன் மூலமாக தனது எதிர்கால வாழ்வுக்கு ஒரு தொழிலை தேடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இங்கே ஒர்க் ஷாப் நன்றாக அமைந்திருக்கிறது. நான் அடுத்ததாக ஒரு கம்ப்யூட்டர் நியூமேட்டிக் கண்ட்ரோல் அடிப்படையிலே ஒரு லேத்தும் வாங்குவதாக இருக்கின்றோம். கல்லூரிகளிலேயே ஒரு சிஎன்சி லேத்து தான் இருக்கும். அதை பள்ளி அளவிலே கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். EEE என்கின்ற குரூப்பிலே, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் குரூப்பிலே மாணவனுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எக்ஸலண்டாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய பயிற்சி பலவிதமான தொழில்நுட்பங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. பலவிதமான எலக்ட்ரானிக்ஸ், ஐடி ஃபீல்ட் இதற்கு மாணவர்கள் செல்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே கணித தொடர்பு கொண்ட பாடங்களாக அமைகிறது. அதன் மூலமாக தொழில் தேடி செல்வதை விட தனக்குத்தானே ஒரு தொழில் முனைவோராக ஆக்குவதற்கும் வழிவகைகள் இருக்கின்றன. இதற்கு அரசு திட்டங்களும் இருக்கின்றன. ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் என்றும் வைத்திருக்கின்றார்கள். அதேபோல் காமர்ஸ் சைடில் சொல்ல போனால் ஆஃபீஸ் செக்ரட்டரிஷிப், அக்கௌண்டன்சி, ஆடிட்டிங் போன்ற பாடத்திட்டங்களோடு டேலி பிரைம் என்கின்ற பாடத்திட்டமும் நாங்கள் சேர்த்து நடத்துகின்றோம். இதே மாணவர்களுக்கும் பிசிக்கல் எஜுகேஷன் நன்றாக நடத்தப்படுகின்றன. பாஸ்கெட்பால், ஹாக்கி, ஃபுட்பால், அத்லெட்டிக்ஸ் இவற்றில் பிளே ஃபீல்டிலே, விளையாட்டு மைதானத்திலே பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒரு அடலசன்ட் பீரியடில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இமோஷனல் சேஞ்சஸ் அதிகமாக வரும். ஆனால் குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல நம்மளுடைய நோக்கம் என்ன, எதிர்கால வாழ்க்கை என்ன, நாம் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றது என்று சிந்தித்து அதற்கு தகுந்தால் போல் வாழ்க்கையில் திசை மாறாமல் நல்ல முறையில் செய்வதற்கு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்கின்ற பாடம்தான் அவர்களுக்கு மிக முக்கியமான பாடமாக அமைய வேண்டும். அதற்கு வாரந்தோறும் ஒரு பீரியட் நாங்கள் கொடுத்திருந்தாலும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து மாணவர்களை நல்வழிப்படுத்தி அழகான முறையிலே அவருடைய லைஃப் சயின்ஸை வழங்கி அதற்கு மாணவனுக்கு வாழ்க்கையை வைத்துக் கொடுக்கக்கூடிய நல்லதொரு பள்ளியாக தேசிய மேல்நிலை பள்ளியும் என்று நம்புகின்றேன். I would like to advise all the children of 11th standard or 10th standard to get admitted in National Higher Secondary School where you can fulfill your expectations. We welcome you. Thank you very much.